நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 68. வாழும் நஞ்சு. தமயந்தியின் உடலிலிருந்து நாக நஞ்சு முற்றிலும் அகல 14 நாட்களாயின. பாஸ்கரர் இந்தவச்சாலையின் பின்பக்கம் சிறிய தனிக்குடிலில் மரப்பட்டை பலகையில் விரிக்கப்பட்ட கமுகுப்பாளை பாயில் அவள் கிடந்தாள். பாஸ்கரின் மாணவர் பலர் அருகிருந்து சிற்றூருக்கு சென்று அழைத்து வந்த நச்சுமுறி மருத்துவர் மூர்த்தர், காட்டிலிருந்து பறித்து வந்த நாகஹஸ்தி, விரலி மஞ்சள், காசி தும்பை, அருகந்தளிர், சிறியாநங்கை ஆகிய பச்சிலைகளை கட்டி செந்நாரம், துரிசம் ஆகியவற்றுடன் கலந்து வாழைப்பட்டை பிழிந்து எடுத்த சாற்றில் கலந்து அவள் வாயிலும் மூக்கிலும் செவிகளிலும் ஊற்றினார். அவருடன் வந்த முதுசெவிலி காலகை தமயந்தியின் உடல் முழுக்க அச்சாற்றை பூசி மெல்லிய ஆடையால் மூடி ஒளிபடாத அரையிருள் நிறைந்த குடிலுக்குள் அவளை பேணி வந்தாள். மூலிகை சாறு கலந்த பால் உணவே அவளுக்கு அளிக்கப்பட்டது. முதல் நாள் பச்சிலை சாறு பூசப்பட்டதும் அமிலம் பட்டது போல அவள் உடல் சிவந்து கன்றியது. மறுநாள் தோல் சுருங்கி வழன்றது. வாயில் கெடுமணம் எழுந்தது. விழி வெள்ளையும் நகங்களும் நாவும் நீலம் பாரித்தன. பாஸ்கரர் அஞ்சி, "என்ன நிகழ்கிறது மூர்த்தரே?" என்று கேட்டார். முந்தைய நிலையுடன் நோக்கினால் நன்றே நிகழ்கிறது. மூலிகைக்கு உடல் மறுவினை செய்கிறது. நாக நஞ்சை தசைகள் உமிழத் தொடங்குகின்றன என்றார். ஓரிரு நாட்களில் அவள் உடல் நிலை மீளத் தொடங்கியது. தோல் மீண்டும் உயிரொளி கொண்டது. விழிகளிலும் நாவிலும் நகங்களிலும் இருந்து நீலம் கரைந்து அகன்றது. ஆனால் எங்கிருக்கிறோம் என்றும் என்ன நிகழ்கிறது என்றும் அவள் அறிந்திருக்கவில்லை. உணவூட்டவும் மருந்து அளிக்கவும் காலகை அவளை தொடும்போதெல்லாம் திடுக்கிட்டு விழித்து சிவந்த விழிகளால் நோக்கி உதடுகள் மெல்ல அசைய, "யார்?" என்றாள். காலகை, "அன்னை" என்றாள். ஆம் என்று சொல்லி அவள் காலகையின் நரம்புகள் எழுந்து நெளிந்த முதிய கைகளை இறுக பற்றி கொண்டு மீண்டும் விழி மயங்கினாள். குடிலுக்குள் இருந்து வெளியே வந்து அங்கே காத்து நின்ற பாஸ்கரரிடம், "நலம் தெளிகிறது, விரைவில் தேற்றம் அடைந்து விடுவார்" என்றார் மூர்த்தர். "இவர் யார் என்று நான் உங்களிடம் கேட்கவில்லை. நீங்கள் உரைப்பது வரை அறிய முயலவும் மாட்டேன். ஆனால் சத்திரிய குலத்தில் பிறந்தவர் என்றும் அரச குடியினராக இருக்கவும் கூடும் என்றும் மொய்த்தருகிறேன். இவர் உடல் முன்னிகர் கொள்ள இன்னும் நெடுநாட்களாகும். அரண்மனை மீண்டும் முறையான மருத்துவம் செய்து கொள்வதே மேல்." பாஸ்கரர், "அவள் யார் என்று நான் அறிவேன். இன்று அதை பிறர் அறிவது நலம் பயப்பதல்ல" என்றார். மூர்த்தர் ஒன்றும் சொல்லாமல் தலையசைத்தார். "அவள் நினைவு மீளட்டும், விளைவதென்ன என்று அவளே முடிவெடுக்கட்டும்" என்றார் பாஸ்கரர். 14வது நாள் தமயந்தி முற்றிலும் மீண்டு வந்தாள். உச்சி பொழுதில் குடிலுக்கு வெளியே வெயில் நின்றிறங்கிக் கொண்டிருக்க பறவைகளின் ஒலிகள் அடங்கி காற்று இலைகளை உழக்கியபடி செல்லும் ஓசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. நெடுந்தொலைவில் எங்கோ அணுவெனச் சுருங்கி இன்மைக்கு அருகிலிருந்த அவள் தான் என்று உணர்ந்து ஆமென்று பெருகி இங்கென்றும் இவையென்றும் இனி என்றும் பேருரு கொண்டு அங்கு மீண்டாள். விழித்திருந்து அருகே தரையில் மேலாடையை விரித்து துயின்று கொண்டிருந்த காலகையை பார்த்தாள். மஞ்சத்தில் அவள் எழுந்து அமர்ந்த ஒலி கேட்டு காலகை எழுந்து கை கூப்பி, "தேவி" என்றாள். "எங்கிருக்கிறேன்? இதெந்த இடம்?" என்றாள் தமயந்தி. "இது வேத முனிவராகிய பாஸ்கரரின் குடில். தாங்கள் நாக நஞ்சு உடலில் ஏறி நோயுற்றிருந்தீர்கள். இன்றோடு 14 நாட்கள் ஆகின்றன. இவ்வினாவிலிருந்து நீங்கள் மீண்டு விட்டீர்கள் என்று அறிகிறேன்" என்றாள் காலகை. "ஆம்" என்ற பின் தமயந்தி தன் குழலை அள்ளிச் சுருட்டி கட்டினாள். கை தொட்ட போதே தன் குழல் 4 குறைந்திருப்பதை உணர்ந்தாள். அதை கண்ட காலகை, "கூந்தல் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது தேவி. நஞ்சு உடலை குறுகச் செய்கிறது" என்றாள். அவள், "என் உடல் எங்கும் களைப்பு நிறைந்திருக்கிறது. எடைமிக்க நீருக்கு அடியில் இருப்பது போல் உணர்கிறேன்" என்றாள். "ஆம், உயிராற்றல் குறைந்துள்ளது. மண் விசை கொண்டு இழுக்கிறது. இறுதி விளைவையும் கொண்டு நஞ்சுடன் போராடி இருக்கிறீர்கள்" என்றாள் காலகை. "மூர்த்தர் தேர்ந்த மருத்துவர். அதனால் மட்டுமே மீண்டு வந்திருக்கிறீர்கள்." தமயந்தி தன் கைகளை கண்முன் தூக்கி நோக்கினாள். "இத்தனை நஞ்சு எவ்வண்ணம் என் உடலில் ஏறியது? என்னை நாகம் கடித்ததா என்ன?"
என்றாள். காலகை, நாகம் கடித்தால் நஞ்சு மிகுந்து அப்போதே உயிர் பிரியும் தேவி என்றாள். அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் தமயந்தி வெறுமனே பார்த்தாள். நாகம் சினந்த நஞ்சு செலுத்தப்படவில்லை, கனிந்து உங்கள் உடலால் உண்ணப்பட்டுள்ளது என்றாள் காலகை. எவ்வாறு, யார் அளித்தது என்று அவள் கேட்டாள். சில கணங்களுக்கு பின் காலகை விழிகளை விலக்கி, தங்கள் கனவுகளில் நாகம் வந்திருக்க கூடும் என்றாள். ஒரு கணம் தமயந்தியின் விழிகள் மாறுபட்டன. ஆம் என்றாள். இருவரும் மேலும் சொல்லாடாது அமர்ந்திருந்தனர். வெளியே காற்று சுழிக்கும் ஓசை கேட்டது. தொலைவில் எங்கோ ஒரு காவல் நாய் குரைத்து கொண்டிருந்தது. தமயந்தி பெருமூச்சுடன் கலைந்து, இங்கு நான் படுத்திருப்பதையும் கனவிலேயே அறிந்தேன் என்றாள். அலை கழிக்கும் கனவுகள் வெறும் பித்து. அவற்றில் நான் சூழ்ந்தெழுந்த மலைகளிடமும் மலர்களிடமும் புற்களிடமும் பூச்சிகளிடமும் மன்றாடி அழுதபடி காட்டுக்குள் சுற்றி வருகிறேன். தெய்வங்களை அழைத்து நெஞ்சில் அரைந்து கூவுகிறேன். என் அரசர் எங்கே, சொல்லுங்கள், நீங்கள் அறிவீர்கள் என்று கதறுகிறேன் என்றாள் தமயந்தி. காவிய தலைவியரை போல என்றாள் காலகை. ஆம், என்னை நான் சீதை என்றும் சாவித்ரி என்றும் உணர்ந்தேன் என்றாள் தமயந்தி. காலகை புன்னகைத்தாள். அறியா சிறுமியாக முற்றிலும் கைவிடப்பட்டவளாக அங்கே நின்றேன் என்று தமயந்தி சொன்னாள். இப்பிறவி முழுக்க சித்தத்தால் நான் அணை கட்டி உள்தேக்கி நிறுத்தி இருந்த கண்ணீர் அனைத்தையும் கொட்டி முடித்து விட்டேன். இனி எண்ணி அழ ஏதுமில்லை எனக்கு. காலகை, ஆம், நானும் பார்த்து கொண்டிருந்தேன். தேர்ச்சகடம் ஏறி சென்ற நாகம் போல இரவும் பகலும் இந்த மஞ்சத்தில் நெளிந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் உற்ற துயர் என்ன என்று அறியக்கூடவில்லை. மொழியென எதுவும் உங்கள் இதழில் எழவில்லை. ஆனால் பெரும் பாறைகளை சுமப்பவர் போல, ஆறா புண் கொண்டவர் போல முனகினீர்கள். இந்த 14 நாட்களும் உங்கள் விழிகளிலிருந்து நீர் வழியாத தருணமே இல்லை என்றாள் தமயந்தி. அன்னையே, பெண் என்றால் அழுது தீர்க்கத்தான் வேண்டுமா என்றாள். காலகை புன்னகைத்து, எங்கோ ஓரிடத்தில் அழுது முடிப்பது நன்றல்லவா என்றாள் தமயந்தி. அத்தனைக்கும் அடியில் பெண் ஆற்றல் அற்றவள்தானா, கைவிடப்பட்டவள்தானா என்றாள். காலகை நகைத்து, இதற்கு நான் என்ன மறுமொழி சொல்ல? உங்களுக்கும் 80 ஆண்டு அகவை நிறையட்டும் என்று வாழ்த்துவதன்றி என்றாள். பாஸ்கரரின் அழைப்புடன் பரர் வந்து நின்ற ஒலியை தமயந்தி கேட்கவில்லை. ஓடையின் ஓசையை உள ஓட்டத்துடன் இணைத்தபடி அங்கில்லாதவளாக இருந்தாள். இருமுறை அவர் தேவி என்றழைத்ததும் கலைந்து எழுந்து அவரை நோக்கி விழிகளால் என்ன என்றாள். அவர் செய்தியை அறிவித்ததும் கையசைவால், செல்க, நான் வருகிறேன் என்றாள். அவர் செல்வதை பொருளின்றி சற்று நேரம் நோக்கிய பின் ஓடையில் இறங்கி நீரை அள்ளி முகத்தையும் கைகளையும் கழுவிக்கொண்டாள். கிளம்பும் பொழுது வந்துவிட்டதென்பதை அவள் உள்ளம் உணர்ந்திருந்தது. குடிலுக்குள் சென்று முகத்தையும் கைகளையும் துடைத்து மரசீப்பால் குழல் கோதி முடிந்து ஆடை திருத்தினாள். குடிலுக்கு வெளியே சிறு திண்ணையில் உடல் ஒடுக்கி அமர்ந்து விழி சொக்கி இருந்த காலகையை நோக்கி, அன்னையே என்றாள். அவள் திடுக்கிட்டு விழித்து வாயை துடைத்த பின், எங்கு கிளம்பிவிட்டீர்கள்? நீங்கள் இவ்வெயிலில் நடமாடக்கூடாது என்றாள். தமயந்தி புன்னகைத்து, நோய் புறக்கும் எல்லா செவிலியரும் உளம் கனிந்து அதில் ஈடுபட்டு அந்நோய் முற்றாக நீங்களாகாதென்று விழையத் தொடங்குவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அன்னையே என்றாள். நலம் கொண்டு 100 ஆண்டு வாழ்க, நான் பிரிதென்ன விழைவேன் என்றாள் காலகை. ஆசிரியர் அழைக்கிறார், நான் இங்கிருந்து கிளம்புவதை பற்றி சொல்லப் போகிறார் என்று தோன்றுகிறது என்றாள். ஏன் கிளம்ப வேண்டும்? உங்கள் உடல்நிலை இன்னும் முற்றிலும் சீரமையவில்லை. இங்கே தங்கி உடல் தேற்றிக் கொள்ளலாமே என்றாள் காலகை. தமயந்தி புன்னகைத்து, இது காம உறுப்பு நோன்பு கொண்டவர்களின் குருநிலை. இங்கு பெண்கள் இருக்க இயலாது என்றாள். காலகை பல்லில்லாத வாய்த்திருந்து சிரித்து, ஆம், இங்குள்ள அனைவரின் விழிகளும் மாறிவிட்டன. உங்களை இங்கு அழைத்து வந்ததன் பொறுப்பு எவருக்கென்பதில் பூசலம் தொடங்கிவிட்டது என்றாள். மறுமொழி சொல்லாமல் புன்னகையுடன் தமயந்தி மைய குடிலுக்கு சென்றாள். வெளியே பாஸ்கரரின் மாணவர்கள் நின்றிருந்தார்கள். முகப்பறைக்குள் தலைப்பாகையை அவிழ்த்து மடியில் வைத்தபடி வணிகர் மூவர்
பாஸ்கரரின் முன் தடுக்குப்பாய்களில் அமர்ந்திருப்பதை வாயிலினூடாக கண்டாள். படிகளில் நின்று மெல்ல காலடி ஓசை எழுப்பினாள். பாஸ்கரர் அவளை நோக்கி உள்ளே வந்து அமரும்படி கை காட்டினார். அவள் உள்ளே சென்று அக்குடிலறையின் மூலையில் நின்று கொண்டாள். அமரலாம் தேவி. உங்களை பற்றி இவர்களிடம் ஓரளவு சொல்லியுள்ளேன். நீங்கள் யார் என்றும் இந்நிலை எதனால் என்றும் அவர்களுக்கு தெரியாது. அதை அவர்கள் கேட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள். நீங்கள் விழியும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வார்கள் என்றார் பாஸ்கரர். தமயந்தி விழிகளை தாழ்த்தியபடி கைகளை கோத்து மடியில் வைத்து அமர்ந்திருந்தாள். பாஸ்கரர் முதன்மை வணிகரை சுட்டி, இவர் பூமிகர், பிற இருவரும் இவருடைய துணைவர்கள், தாயாதிகள். சங்கரர் காலவர், கலிங்கத்திலிருந்து பொருள் கொண்டு அவந்திக்கும் மாளவத்திற்கும் செல்லும் வணிகர்கள். இவர்களுடன் நீங்கள் செல்வீர்கள் என்றால் எவ்வினாவும் எழாது. வணிகர்கள் எந்த ஊருக்கும் அயலவரே என்றார். பூமிகர், ஆசிரியரின் ஆணையை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பு எங்களுக்கு அமைந்துள்ளது தேவி என்றார். தமயந்தி அவரை நோக்கி, நான் எங்கு செல்வதென்று இப்போது உரைக்க இயலாது. இந்நாட்டின் எல்லையை கடந்ததும் அதை கூறுகிறேன் என்றாள். அவ்வாறே என்றார் பூமிகர். பாஸ்கரர் அவளை நோக்கி, நன்று சூழ்க தேவி. துயர்கள் அனைத்திலிருந்தும் ஒரு சொல்லேனும் மெய்மையென நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் ஊழ் என்பது பொருளிலா விளையாட்டல்ல என்றார். பூமிகர் எழுந்து, இன்று மாலையே நாங்கள் கிளம்பவிருக்கிறோம். எங்கள் குழுவினருடன் குறுங்காட்டுக்குள் சிறு குடில்கள் அமைத்து தங்கியிருக்கிறோம். தாங்கள் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு விடைபெற்று அங்கு வந்து சேருங்கள் என்றார். அவர்கள் சென்றதும் பாஸ்கரரின் மாணவர்கள் உள்ளே வந்து அவளை சூழ்ந்து கொண்டனர். குசுமர், தாங்கள் தங்கள் தந்தையிடமே திரும்பி செல்ல வேண்டும் தேவி. படை கொண்டெழ வேண்டும். இழந்தவற்றை மீட்டெடுக்க வேண்டும். மீண்டும் பாரத வருஷத்தின் மேல் உங்கள் சிலம்பு அமைய வேண்டும் என்றார். அவள் புன்னகை செய்தாள். தன் சிறு மூட்டையுடன் வந்த அவள் பாஸ்கரரின் கால் தொட்டு தலை சூடினாள். உங்கள் தந்தை உங்களை ஏற்க அஞ்சுவார். சூழ்ந்திருக்கும் நாடுகளின் பகை வந்து சேரும். நிஷதபுரியின் வீணன் படை கொண்டு வரவும் கூடும். அனைத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை இந்த காட்டு பயணத்தினூடாக அடைந்திருப்பீர்கள். அன்னையர் ஒருபோதும் தோற்கலாகாது என்றார் பாஸ்கரர். வென்றெழுங்கள். உங்களுக்காக மட்டும் அல்ல, நன்று எந்நிலையிலும் வெல்லும் என்று கூறும் நூல்களுக்கு மானுடர் கடன்பட்டிருக்கிறார்கள். குருதியாலும் கண்ணீராலும் அவர்கள் அதை நிறுவிக்கொண்டே இருக்க வேண்டும். எளிய உயிர் வாழ்தலுக்கு அப்பால் இங்கிருந்து எதையேனும் பெற்றவர்களின் பொறுப்பு பிறர் நோக்கி தலை கொள்ளும்படி வாழ்வதே என பாஸ்கரர் தொடர்ந்தார். மாமனிதர்கள் நெறிநூல்களிலிருந்து தோன்றுகிறார்கள், மீண்டும் அங்கு சென்று சேர்கிறார்கள். தமயந்தி புன்னகையுடன், நான் கற்றது ஒன்றே. ஊழின் பெருக்கில் களம் கவிழாது சுக்கான் பிடிப்பதொன்றே மானுடர் செய்யக்கூடியது என்ற பின் பெருமூச்சுடன், நான் வெல்வது நெறியின் விளைவென்றால் அவ்விசையில் ஏறிக்கொள்வதொன்றே செய்ய வேண்டியது என்றாள். அவர்கள் அவளுக்கு உலர் உணவும் மான் தோலாடைகளும் பரிசாக அளித்தனர். காலகை தேனில் ஊற வைத்து வெயிலில் உலர வைத்த நெல்லிக்காய்களை பெரிய குடுவையொன்றில் நிரப்பி அவளிடம் அளித்தாள். இந்த காட்டில் அரிதென்று அளிக்க இதுவே உள்ளது தேவி. எளியவளுக்கு இனி இந்நாட்களின் நினைவே வாழ்வை நிறைவு செய்ய போதுமானது. இக்கொடைக்காக நான் கடமைப்பட்டுள்ளேன் என்றாள். கொடை பெற்றவள் நான் அன்னையே என்றாள் தமயந்தி. அத்தனை அன்னையரும் மைந்தருக்கு கடன்பட்டவர்கள். குழவியரிடமிருந்து அமுதுண்பவள் அன்னையே என்றாள் காலகை. காலகையின் கால்களை தொட்டு சென்னி சூடினாள் தமயந்தி. விழிகள் நிறைந்து வழிய உதடுகளை இறுக்கியபடி நடுங்கும் கைகளால் அவள் தலையை தொட்டு சொல்லின்றி வாழ்த்தினாள். குசுமர் துணை வர வணிகர்களின் தங்குமிடம் நோக்கி சென்றாள். வணிகர் குழுவில் பூமிகரின் ஆணை அனைவருக்கும் அளிக்கப்பட்டிருந்தது. எனவே தமயந்தி அக்குழுவுடன் வந்து சேர்ந்தபோது எவரும் அவளை வெளிப்படையாக திரும்பி பார்க்கவில்லை. பூமிகர் அவளை நோக்கி, உங்கள் பொருட்களை அந்த ஒற்றை காளை வண்டியில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவி என்றார். உடன் வந்த குசுமரிடம், நன்று, நான் தலை வணங்கினேன் என்று ஆசிரியரிடம் சொல்லுங்கள் என்றாள் தமயந்தி. ஒற்றை காளை வண்டியில் தனது தோல் மூட்டையை வைத்துவிட்டு அதன் அருகே அமர்ந்திருந்த 3 பெண்களுடன் சென்று அமர்ந்து கொண்டாள். மூவருமே அடிமணி பெண்டேர் என்பது அவர்களின் ஆடைகளிலிருந்தும் அணிகளிலிருந்தும் தெரிந்தது.
நெடுந்தூரம் நடந்து களைத்து சற்றே ஓய்வுக்கு பின் மீண்டிருந்தார்கள். வாழ்நாள் எல்லாம் நடந்த களைப்பு அவர்களின் விழிகளில் இருந்தது. எதையும் விந்தை என நோக்காது வெறும் ஒளியென ஆனவை. எங்கும் வேர்கொள்ளாமல் சென்று கொண்டே இருப்பவர்களை மண் கைவிடுகிறதே என அவள் எண்ணிக்கொண்டாள். உதிர்ந்தவர்கள் சென்றடைய மகத்தனிமையிலிருந்து எழும் எண்ணி கோத்த சொற்களும் எப்போதும் உள்ள முகமன்களும். தமயந்தி அவர்களிடம் தானும் அவர்களுடன் பயணம் செய்யவிருப்பதாக சொன்னாள். பாஸ்கரரின் அடுமனை பெண் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். அவர்களில் மூத்தவளாகிய சலபை, நன்று, நாம் சற்று நேரம் கடந்ததும் கிளம்ப வேண்டும். நிமித்திகர் குறித்த நற்பொழுதுக்காக பூமிகர் காத்திருக்கிறார் என்றாள். மருத்துவரான சுதீரர் அவளை வந்து நோக்கி, நஞ்சுகோள் கொண்டவர் என்றார்கள். நடக்கையில் மூச்சு சற்று எடை கொள்ளும். ஆனால் மூச்சு உட்சென்று மீள்வது நஞ்சை வெளித்தள்ளும் என்றார். தமயந்தி அந்த வணிக குழுவை பார்த்தாள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தனர். பொதிகளை வண்டிகளில் அடுக்கி தேன்மெழுகு பூசப்பட்ட ஈச்சம்பாய்களால் மூடி கட்டினார்கள். அடுமனை கலங்களையும் பிறவற்றையும் வண்டிக்குள் சீராக அடுக்கினார்கள். நால்வர் மேயும் பொருட்டு விட்டிருந்த காளைகளை சிலர் அழைத்து கொண்டு வந்து நுகங்களில் கட்டினார்கள். பூமிகரின் தோழர்கள் ஆடைகளை திருத்தி கச்சைகளை இறுக்கி கொண்டிருந்தனர். உப்பு தொட்டு சூளுரைத்து கூலிக்காவலுக்கு வந்திருந்த சத்திரியர்கள் நீண்ட வேல்களை மடியில் வைத்தபடி அமர்ந்திருந்தனர். சிலர் அம்புகளை கிளியோசை எழ கருங்கல்லில் கூர்த்தீட்டி தூளியில் அடுக்கி தோளில் மாட்டிக்கொண்டனர். மணற்கடிகையை நோக்கியபடி முது நிமித்திகர் ஒருவர் அமர்ந்திருக்க அவர் அருகே அவருடைய மாணவன் கையில் சங்குடன் நின்றிருந்தான். பூமிகர் எரிச்சல் முகத்தசையின் அமைவாகவே பதிந்துவிட்ட முகத்துடன் உரத்த குரலில் ஒவ்வொருவருக்கும் ஆணைகளை பிறப்பித்தார். ஏவலரிடம் வசையின் மொழியில் பேசினார். தன் தோழர்களிடம் சலிப்புடன் ஓரிரு சொற்களில் ஆக வேண்டியதை உரைத்தார். சத்திரிய காவர்களிடம் மன்றாட்டென பணிந்த குரலில் பேசினார். அவர் நோக்கும்போது மட்டும் தெரியும் குறைகள் எங்கும் இருந்தன. நுகம் ஒன்று கட்டப்படவில்லை. வண்டியில் மெழுகுப்பாயில் இடைவெளி இருந்தது. ஒரு சிறிய செம்பு கலம் மறக்கப்பட்டிருந்தது. நிமித்திகர் கையை தூக்கி அசைக்க அவர் மாணவன் வாயில் சங்கை வைத்து மும்முறை ஊதினான். சத்திரியர்கள் வேல்களுடன் எழுந்து கொண்டனர். ஏவலர்கள் புறவிகளை கொண்டு வந்து பூமிகருக்கும் அவர் தோழர்களுக்கும் அருகே நிறுத்தினார். நுகங்கள் அசைய, மணிகள் குலுங்க, காலைகள் மூக்கு கயிறு இழுபட தலை குலுங்கின. பூமிகர் செல்வோம் என்று கை அசைத்ததும் இடக்கையில் அவ்வணிக குழுவின் கொடியும் வலக்கையில் சங்குமாக காவலன் ஒருவன் முன்னால் நடந்தான். குபேரன் உரு ஒரு புறமும் கலிங்கத்தின் சிம்ம முத்திரை மறுபுறமும் பொறிக்கப்பட்ட கொடி காட்டிலிருந்து நிலச்சரிவு நோக்கி வீசிய காற்றில் படபடத்தது. கொடிவீரனை தொடர்ந்து 4 காவலர் வேல்களுடன் சென்றனர். அவர்களுக்கு இருபுறமும் 4 முறுக்கப்பட்ட வில்லும் தூளிகளில் குலுங்கும் அம்புகளுமாக சென்றனர். தோளில் தங்கள் தோல் பொதிகளுடன் பூமிகரும் அவரது தோழர்களும் தொடர 12 பொதிவண்டிகள் சகட ஒலியும் காளைகளின் கழுத்தொலியும் இணைய தொடர்ந்து சென்றன. அவற்றுக்கு பின்னால் அடுமனை வண்டிகளும் குடில் தட்டிகளை ஏற்றிய வண்டிகளும் சென்றன. அவ்வண்டிகளை பற்றியபடி பெண்களும் ஏவலரும் நடக்க அவர்களுக்கு பின்னால் வில்லேந்திய காவலர்கள் சென்றனர். செம்மண் பரப்பில் வண்டித்தடங்கள் பதிந்து கிடந்த பாதையில் ஒளி ஒழுக்கென வணிகர்களின் நிறை ஊர்ந்தது. மாலை வெயில் மறையத் தொடங்கும் போதே அவர்கள் அன்றைய இரவு குறியை சென்றடைந்து விட்டிருந்தனர். முன்னரே அவர்கள் நன்கறிந்திருந்த இடம் அது. முதலில் சென்று சேர்ந்த ஏவலர் நீண்ட வாட்களால் அப்பகுதியில் எழுந்து நின்றிருந்த புதர்களை வெட்டி நிலம் சீரமைத்தனர். வண்டிகளை ஒன்றுடன் ஒன்றென சேர்த்து நிறுத்தி அவற்றின் சகர ஆரங்களுக்கிடையே மூங்கில்களை செலுத்தி சேர்த்து கட்டினர். நுகத்திலிருந்து அவிழ்க்கப்பட்ட காளைகளையும் வியர்த்து மூச்சு விட்டு கொண்டிருந்த புறவைகளையும் ஏவலர் அருகே சரிந்து சென்ற நிலம் அணைந்த ஓடைக்கு அழைத்து சென்றனர். அங்கே நீர் தேங்கி சுழன்று செல்லும் பொருட்டு குழி ஒன்று வெட்டப்பட்டு கற்களால் கரை அமைக்கப்பட்டிருந்தது. நீரை கண்டதும் குளம்புகள் சேற்றில் ஆழ விரைந்து சென்ற புறவிகள் மூக்கு மூழ்க நீர் அள்ளி உண்டு நிமிர்ந்து பிடரி சிலிர்க்க விழா விதிர்த்தன. காளைகள் மூச்சுக்காக நிமிர்ந்த போது முகவாய் முடிமுட்களில் இருந்து நீர் சரடுகள் நீண்டன. சற்று அப்பால் ஓடை வளைந்து உருவான மணல் மேட்டில் சுனை தோண்டி முதல் சேற்று நீரை இறைத்து பின்னர் ஊறிய நன்னீரை சுரை குடுவைகளில் மொண்டு கொண்டு வந்து
அனைவருக்கும் குடிப்பதற்காக அளித்தனர். மரக்குடைவு கலங்களில் காவடி கட்டி கொண்டு வரப்பட்ட நீரை அடுதொழிலுக்காக வைத்தனர். விலங்குகள் கழுத்து கயிறுகள் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து பிணைக்கப்பட்டு தறிகளிலும் வேர்களிலுமாக கட்டப்பட்டன. அவற்றுக்கு உலர் புல்லுணவை பிரித்து குவித்தனர். அவை தலையாட்டி உண்ணும் மணியோசை எழுந்து சூழ்ந்தது. அப்பால் சத்திரியர்கள் எந்த பணியிலும் ஈடுபடாமல் தனியாக தங்களுக்குள் பேசியபடி அமர்ந்திருந்தார்கள். வண்டிகளிலிருந்து குடில் தட்டிகள் இறக்கி பிரிக்கப்பட்டன. குழி தோண்டி மையத்தூணை நாட்டி அதை சுற்றி தேன்மெழுகு பூசப்பட்ட ஈச்சையோலை தட்டிகளை சேர்த்து நிறுத்தி மேலே கூடை சரிவு கட்டி இடையளவே உயரம் கொண்ட துயில் குடில்களை எழுப்பினர். 7 குடில்கள் விழி விளக்குவதற்குள்ளாகவே நுரை குமிழிகள் போல உருவாகி வந்தன. தறிகளிலும் வேர்களிலும் சரடுகளால் அவற்றை இழுத்து கட்டி காற்றுக்கு உறுதிப்படுத்தினர். உள்ளே மென்பட்டைகளை விரித்து அதன் மேல் மாட்டுத்தோல் சேக்கை பரப்பினர். அடுக்கலங்களும் துயில் கொள்வதற்கான மர உரிகளும் இறக்கப்பட்டன. அடுமனை பெண்டிர் ஓடைக்கு சென்று கை கால்களை கழுவிய பின் வந்து பணி தொடங்கினர். தமயந்தி அவர்களுடன் வேலைகளை பகிர விழைந்தாள். ஆனால் அவர்கள் நன்கு தேர்ந்த செயலோட்டம் ஒன்றை கொண்டிருந்தனர். அதற்குள் நுழைய இடைவெளியை அவளால் கண்டடைய முடியவில்லை. அவர்கள் அவள் இருப்பதை அறிந்திருப்பதாகவே காட்டவில்லை. மண்ணை குழித்து கல்லடிக்கு அடுப்பு மூட்டினர். ஏவலர் சுள்ளிகளையும் விறகுகளையும் கொண்டு வந்து போட அவற்றை எடுத்து அடுப்பில் அடுக்கி சிறிய அரக்கு துண்டை போட்டு அனற்கற்களை உரசி எரி மூட்டினர். நீலச் சுடர் எழுந்ததும் பொலிக பொலிக என்று சொல்லி கை தொழுத பின் அதன் மேல் நீர் நிறைந்த கலங்களை வைத்தனர். வண்டிக்குள்ளிருந்து அரிசியும் கோதுமை மாவும் கொண்டு வரப்பட்டன. அடுமனை பெண்டேர் வெற்றிலையில் அடைக்காயும் மஞ்சள் துண்டும் வைத்து உலை மங்களம் செய்து அரியிட்டனர். ஏவலர் காட்டுக்குள் சென்று காய்கறிகளையும் கிழங்குகளையும் சேர்த்து வந்தனர். தமயந்தி கோதுமை மாவை உருட்டி பரப்பி அப்பம் செய்ய தொடங்கிய போது அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள். அவளுக்கு அடிமனை பணி கை பழகி இருக்கவில்லை. காய்கறிகளை நறுக்க அவள் கத்தியை எடுத்த போது ஒருத்தி தலையசைத்து வேண்டாம் என்றாள். ஆணைகளிடாமலேயே ஒவ்வொருவரும் அவரவர் பணிகளை செய்து முடிக்க நெடுங்காலமாகவே அங்கிருந்தது போல ஒரு சிறு குடியிருப்பு அங்கு அமைந்தது. பூமிகரும் தோழர்களும் மரக்குடைவு தோண்டிகளுடன் சென்று ஓடை நீரை அள்ளி நீராடிவிட்டு வந்தனர். ஈர உடையுடன் அவர்கள் தென்மேற்கு மூலையில் அமர்ந்தனர். வண்டிகளிலிருந்து செங்கற்களை கொண்டு வந்து எரிகுளம் அமைத்தனர். வேத சொற்களை சேர்ந்து முழக்கியபடி எரிகுளத்தில் வன்னிமரத் துண்டுகளை அடுக்கி அரணிக்கட்டை கடைந்து அனல் எழுப்பி பற்ற வைத்தனர். குடி நிறையெறி இதழிலிருந்து இதழ் பெற்று மேலெழுந்தது. அதில் நெய்யும் உலர்ந்த பச்சரிசி அப்பங்களும் இட்டு வேத சொல் ஓதி வேள்வி கொடை முடித்தனர். கை கூப்பி பூமிகர் எழுந்தபோது அவர் முகம் பிரிதொன்றாக இருந்தது. அவள் நோக்குவதை கண்ட சலஃபை, ஆண்டுக்கு 2 முறை 5000 பேருக்கு அன்னமிடுவார். அப்போதுதான் இந்த முகம் அவருக்கு அமையும் என்றாள். இன்னொருத்தி, ஈட்டுவதில் பாதியை ஈவது வணிகர் கடன் என்றாள். ஏவலர் பீதர் நாட்டு அணையா விளக்குகளை ஏற்றினர். எண்ணெய் எரியும் மனம் சூழ்ந்தது. அவர்களின் குடியிருப்புக்கு 4 முனைகளிலும் நடப்பட்ட தூண்களில் மீன் நெய்ப்பந்தங்களை கட்டி எரிய வைத்தனர். ஒவ்வொரு பந்தத்தின் அருகிலும் அவ்வெளிச்சம் தன்மேல் படாதவாறு, ஆனால் அவ்வெளிச்சத்தால் நன்கு நோக்கும்படியாக 2 வில்லவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். குடில்களுக்கு நடுவே கல்லால் கரை அமைத்து குழியில் காட்டு விறகுகளை அடுக்கி அனல் மூட்டி அதை சூழ்ந்து பூமிகரும் தோழரும் அமர்ந்தனர். காளைகளின் கண்களில் அனல் தெரிந்தது. புறவியுடல்களின் வழவழப்பில் செந்தழல் நீர்மை கொண்டது. மணியோசை ஒலித்து கொண்டே இருக்க அவர்கள் தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டனர். சலஃபை நீண்ட கம்பியில் அப்பங்களை குத்தி எடுத்து செவ்வனலில் காட்டி சுட்டு அருகிருந்த கூடைக்குள் போட்டாள். பெரிதொரு அடுமனை பெண் வழுதுணங்காய்களை கம்பியில் குத்தி அனலில் சுட்டு மரக்குடுவையிலிட்டு சிற்றுலக்கையால் நசுக்கி கூழாக்கி புளிச்சாரும் உப்பும் மிளகாயும் சேர்த்து தொடுகறி சமைத்தாள். மற்றொருத்தி உலர்ந்த ஊன் துண்டுகளை கம்பியால் இடுக்கி அனலில் காட்டி சுட்டாள். உப்புடன் உருகிய ஊனை சருகு எறியும் ஒளியுடன் குமிழி விட்டு பொரிந்தது. தொடுகரியையும் பொரியுனையும் அப்பங்களையும் அனைத்தையும் வாழை இலைகளில் கொண்டு சென்று பூமிகருக்கும் தோழர்களுக்கும் படைத்தனர். பின்னர் அனைவரும் உண்ணத் தொடங்கினர். அவர்கள் உண்ண அடுத்தொழிற்பெண்டில் சூடு பறக்க சமைத்திட்டபடியே இருந்தனர்.
அவர்கள் பேசிக்கொள்ளவே இல்லை என்பதை தமயந்தி நோக்கினாள். மெல்லும் ஒலிகள் மட்டும் எழுந்தன. பகல் முழுக்க பாதையில் குளம்புகளும் சகடங்களும் காலணிகளும் எழுப்பிய ஓசை மட்டுமே இருந்தது என்பதை அவள் நினைவு கூர்ந்தாள். நீர்க்கோலம் 68வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.